அப்போ சென்ற வாரத்திலே அந்த பெண்கள் போதிப்பது தவறல்ல என்கிறதை குறித்தும் அதற்கு பவுலே அவர்களை வாழ்த்துகிறது அந்த காரியத்தை குறித்தும் பார்த்தோம். அந்த செய்தியை நான் யூடியூப்ல பதிவிட்டிருந்தேன். அதற்கு கீழாக ஒரு கமெண்ட் எழுதியிருந்தேன். அதற்கான ஒரு விளக்கத்தை மட்டும் கொடுத்து விட்டு இந்த நாளுக்கான இதை பார்ப்போம். அதுல ஒருவர் போட்டிருக்கிறார், மூப்பர், எல்டர், போதகர் அல்லது கண்காணி, உதவிக்காரர், டீக்கன் பணி செய்ய பெண்களை வேதம் அனுமதிக்கவில்லை. போத் ஓல்டு டெஸ்டமென்ட், நியூ டெஸ்டமென்ட். உதவிக்காரர்கள் வேத அறிவில் தேறி மூப்பராக பணி செய்யலாம். நிர்வாக பணிகளில் பெண்களுக்கு அனுமதி இல்லை. இதர பணிகளில் பெண்கள் பங்கு பெறலாம். இதற்கு மேல் என்ன வேணும்னாலும் செய்யுங்கோ. நிர்வாகத்தில் பெண்கள் வந்தால் நாசம்தான். சரி, அதே நபர் இன்னொரு கமெண்டையும் கூட போட்டிருந்தார். இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்திற்கு அநேக பெண்கள் உதவினார்கள். ஆனால் ஊழியத்திற்கு தெரிந்தெடுத்த 7 மற்றும் 70 பேரில் பெண்கள் இல்லை. எத்தனை கற்றாலும் ஒருபோதும் சத்தியத்தை அறிந்துணராத பெண்கள். அடுத்து, ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லை, ஏவாளை வஞ்சிக்கப்பட்டார். இப்படி ஒரு கமெண்ட் போட்டிருந்தார். அப்போ அதுல ஒரு கமெண்ட்ல எழுதியிருக்கிறதற்கான விளக்கம் போன வாரத்திலே நான் சொல்லியிருந்தேன். டீக்கன் என்கிறவர்கள் உதவிக்காரர்கள் மற்றும் மூப்பர்கள் பெண்களை வேதம் அனுமதிக்கவில்லை என்று எழுதியிருந்தார். ஆனால் பவுல் எழுதும் போதே கெங்கரேயா ஊர் நாட்டு சபைக்கு ஊழியக்காரியாகி அந்த ஊழியக்காரர் என்கின்ற இடத்திலே பயன்படுத்தப்பட்டிருந்த பதம் டீக்கன் என்கின்ற வார்த்தை தான் பயன்படுத்தப்பட்டிருந்தது. பெப்பையாளை வாழ்த்துங்கள் என்று சொல்லி. ஓல்டு பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாட்டு அனுமதிக்கவில்லை என்று சொல்லி சொல்றாங்க. நிர்வாக பணிகளில் பெண்களுக்கு அனுமதி இல்லை என்று சொல்வது அது ஒரு தவறான ஒரு இது விளக்கம். டீக்கன் என்று சொன்னால் அது ஒரு நிர்வாக பணிதான். ஆனால் அதே நிர்வாக பணியில் இருந்து கொண்டே போதிக்கவும் செய்யலாம் தேர்ந்த பின்பு. நான் ஏற்கனவே சொன்னது போல பவுலப்போஸ்தலன் பிரிஸ்கில்லாள் என்கின்ற பெண்ணை குறித்து எழுதும் போது வாழ்த்து எழுதுகிறார். அது அப்போஸ்தல நடவடிக்கைகளை பார்க்கும் போது அந்த பிரிஸ்கில்லாள் அப்போல்லோ என்கின்ற நபருக்கு போதித்திருந்ததையும் பார்க்க முடியும். அந்த பிரிஸ்கில்லாளுடைய வீட்டிலே ஒரு சபை கூடுகிறதையும் பார்க்க முடியும். அப்போ தனியாக ஒரு நபருக்கு போதிக்கக்கூடிய ஒரு பெண் தன்னுடைய வீட்டிலே கூடுகிற சபைக்கு போதித்திருக்க முடியாதா? அப்போ அடுத்ததாக இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்திலே பெண்கள் உதவினார்கள். அதாவது பண உதவி, பொருளுதவி செய்தார்கள். அப்ப அதற்கு மட்டும்தான் பெண்களை இயேசு கிறிஸ்து பயன்படுத்தினார் என்கிறது போல எழுதியிருக்கிறார். ஊழியத்திற்கு தெரிந்தெடுத்த 7 மற்றும் 70 பேரில் பெண்கள் இல்லை என்று சொல்லுகிறார். இது அநேகர் பயன்படுத்துகிற ஒரு வார்த்தை தான். அப்போஸ்தலராக தேர்ந்தெடுத்ததிலே கூட என்னது பெண்கள் இல்லை. அப்படி பார்த்தால் அப்போஸ்தலர்களை தேர்ந்தெடுத்ததிலே யூதர்களை தவிர வேறு எந்த நாட்டு மக்களும் கிடையாது. அதற்காக வேறு யூதர்களை தவிர வேறு யாரையும் ஆண்டவர் ஊழியம் செய்ய என்னது பொறுப்புகளை கொடுக்க ஆண்டவர் விரும்பவில்லை என்று சொல்லலாகுமா? அப்படி ஆகாது இல்லையா? அந்த நாட்கள்ல அந்த சிச்சுவேஷன்ல ஆண்டவர் யூத நாட்டிலே வசித்ததால் அவர் யூதர்களை தேர்ந்தெடுத்தார். அதே போல அந்த நாட்கள்ல பெண்களை தேர்ந்தெடுக்கவில்லை அப்போஸ்தலர்களாக. பவுல் அப்போஸ்தலன் ஒரு இடத்துல சொல்லுகின்ற அந்த வார்த்தையை கோடிட்டுக்காடு, எத்தனை கற்றாலும் ஒருபோதும் சத்தியத்தை அறிந்திருந்தாத பெண் பிள்ளைகளுடைய வீட்டிலே அவர்கள் போய், அதாவது வஞ்சகர்கள் போய் வஞ்சிப்பார்கள், தவறான போதனையை விதைப்பார்கள் என்று சொல்லி ஒரு வசனம் வரும். அதை காண்பித்து எத்தனை கற்றாலும் சத்தியத்தை அறிந்துணராத பெண்கள் என்று சொல்லி எழுதியிருக்கிறார். அப்ப பவுலப்போஸ்தலன் ஒட்டுமொத்த பெண்களையும் பெண்கள் என்றாலே எத்தனை கற்றாலும் புத்தி இல்லாத பெண்கள் என்ற அர்த்தத்திலே பவுல் அங்கே எழுதவில்லை. எல்லா பெண்கள் உண்டு. அதிலே எவ்வளவு முறை கற்றுக்கொண்டாலும் ஒருபோதும் சத்தியத்தை அறிந்துணராத பெண்களும் உண்டு. அப்போ எல்லா பெண்களுடைய வீடுகளிலும் அந்த கள்ளப்பாதர்கள் போய் ஏமாற்ற முடியாது. கற்றுக்கொண்டாலும் சத்தியத்தை அறிந்துணராத பெண் பிள்ளைகள் என்று இருப்பார்கள் அல்லவா? அவர்களுடைய வீடுகளிலே போய் ஏமாற்றுக்காரர்கள் ஏமாற்றுவார்கள் என்கிறதை எழுதுகிறார். அதனுடைய பொருள் ஒட்டுமொத்த பெண்களும் சத்தியத்தை அறியாதவர்கள் என்பது அல்ல.
சொல்வதை புரிந்து கொள்ள வேண்டும். அந்த நாட்களிலே பெண்களுக்கு கல்வி அறிவு மிக குறைவாக இருக்கின்ற ஒரு காலகட்டம். அப்போ ஆனா அதிலேயும் கூட எல்லா பெண்களும் எவ்வளவு முறை கற்றாலும் சத்தியத்தை உணராதவர்கள் என்கிற அர்த்தத்துல இல்ல. அப்படி பார்த்தால் பிரிஸ்கில்லாள் என்கிற பெண்மணி சத்தியத்தை அறிந்து உணராத பெண்ணா? பவுல் அப்போஸ்தலன் அங்கே அவ்வளவு பேரை வாழ்த்து எழுதுகிறார். அப்ப அவர்கள் எல்லாம் சத்தியத்தை அறிந்து உணராதவர்களா? யாரெல்லாம் ஏமாற்றப்படுகிறார்களோ, பாருங்கள் அந்த வசனத்தை 2 தீமோத்தேயு 3:7 எப்போதும் கற்றாலும் ஒருபோதும் சத்தியத்தை அறிந்து உணராதவர்களாய் இருக்கிற பெண் பிள்ளைகளுடைய வீடுகளில் இப்படிப்பட்டவர்கள் நுழைந்து அவர்களை வசப்படுத்திக் கொள்ளுகிறார்கள். இப்ப கள்ளப்போதகர்கள் பெண்களை தங்களுக்கு வசப்படுத்திக் கொள்ளுகிறார்கள் என்கிறது தான் எழுதுகிறார். அப்போ யாரை வசப்படுத்திக் கொள்ளுகிறார்கள்? எல்லா பெண்களையும் வசப்படுத்திக் கொள்ளுகிறார்களா? ஓ, எப்போது கற்றாலும் ஒருபோதும் சத்தியத்தை உணராதவர்கள் பெண் பிள்ளைகள் என்று சொல்லி கமெண்ட் போட்டிருந்தார் அல்லவா? அப்ப அவருடைய பார்வையில் எல்லா பெண்களும் சத்தியத்தை அறிந்து உணராதவர்கள். அப்படி அல்ல. சத்தியத்தை யாரெல்லாம் கள்ளப்போதவர்கள் அப்படி ஏமாற்றும் போது வஞ்சிக்கப்பட்டு வலையில விழுகிறார்களோ அவர்கள் எவ்வளவு முறை கற்றாலும் சத்தியத்தை உணராதவர்கள். அது பெண்களுக்கு மட்டுமல்ல. அன்றைக்கு பெண்கள் அதிகமாக அப்படி இருந்ததுனால் பெண்களை மையப்படுத்தி எழுதுகிறார். இன்றைக்கு அது பெண்களுக்கும் பொருந்தும் ஆண்களுக்கும் பொருந்தும். யாரெல்லாம் சத்தியத்தை வேத வசனத்தை கற்றாலும் கள்ளப்போதர்களுடைய வலையிலே இன்றைக்கு பெண்கள் மட்டும் விழுந்து கிடக்கிறார்கள். சத்தியத்தை அறியாமல் ஆண்கள் கூட விழுந்து கிடக்கிறார்கள். அப்போ அவர்களும் எவ்வளவு முறை கற்றாலும் என்னது, பல முறை வேதம் வசித்தாலும் அவர்களும் என்னது, சத்தியத்தை உணராதவர்கள் தான். அப்போ அது ஆண்களுக்கும் பொருந்தும். அன்றைக்கு பெண்களுடைய விகிதாச்சாரம் அதிகமாக இருந்ததுனால அப்படி எழுதி இருக்கிறார், அவ்வளவுதான். ஆக அது ஒட்டுமொத்த பெண்களுக்கும் பொதுவானது அல்ல. ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லை, ஏவாளை வஞ்சிக்கப்பட்டாள். அதைத்தான் அங்கு வேதாகமம் சொல்லுகிறது, ஏவாள் வஞ்சிக்கப்பட்டாள். ஆகவே தான் ஒரு குடும்பத்திலே ஆண்டு கொள்வாள் என்கின்ற அந்த காரியத்தை ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார், அவ்வளவுதான். ஒரு கணவன் மனைவியாக இருக்கும் போது ஆண் மனைவியை மனைவி தலைவராக இருக்க வேண்டும், மனைவி கட்டுப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். அதனுடைய பொருள் போதிக்க கூடாது என்பது அல்ல. ஆதாமும் மீறுதலுக்கு உட்பட்டான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. சரி, இது அந்த கமெண்ட் பார்த்ததுனால அந்த அதுக்கு சொல்லிவிட்டு சொன்னேன். தொடர்ந்து அதே ரோமர் 16ஆம் அதிகாரத்திலே பவுல் மேலும் அநேகரை வாழ்த்துகிறார். வாழ்த்து விட்டு அவர் சொல்லுகிற ஒரு காரியம், ரோமர் 16ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், ஒருவரை ஒருவர் பரிசுத்த முத்தத்தோடு வாழ்த்துங்கள், கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். அப்போ வாழ்த்தும் போது பவுலப்போஸ்தலன் ரோமர் மக்களுக்கு சொல்லுகிற காரியம், நீங்கள் ஒருவரை ஒருவர் பரிசுத்த முத்தத்தோடு வாழ்த்துங்கள் என்று சொல்லி. இந்த வசனம் அது என்ன, பரிசுத்த முத்தம். எல்லாரும் பரிசுத்த முத்தம் என்று சொல்லி கொண்டிருக்கிறது. அதை பரிசுத்த முத்தத்தை கொடுத்துதான் எல்லாரையும் வாழ்த்த வேண்டும், அதுதான் விதிமுறை என்று அர்த்தமாகிவிடும். கொரிந்தியர் புஸ்தகத்திலேயும் பவுலப்போஸ்தலன் கடைசியாக இப்படி முடிக்கும் போது இப்படி எழுதுகிறார். தெசலோனிக்கர் நிருபத்திலேயும் பவுலப்போஸ்தலன் இதே காரியத்தை எழுதுவார், ஒருவர் பரிசுத்த முத்தத்தோடு வாழ்த்துங்கள் என்று சொல்லி. அப்போ ஆனால் இன்றைக்கு ஏதாவது ஒரு சபையிலே இதே போன்ற யாராவது முத்தம் கொடுத்து வாழ்த்துகிறார்களா? இல்லை. ஏன் இப்படி சொல்லுகிறேன் என்று சொன்னால், சில வேத வசனங்களை எழுத்தின்படியாகவே எடுத்துக்கொண்டு அதை நாங்கள் சரியாக பின்பற்றுகிறோம் என்று சொல்லி மார்தட்டி கொள்ளுகிறவர்கள் உண்டு. சில வசனங்களை எடுத்து கொண்டு இப்படி எழுதி இருக்கிறதா, அப்ப இந்த வசனத்துடைய அர்த்தம் இது என்ன எழுத்தின்படி இருக்கிறதோ அதுதான் அதனுடைய அர்த்தம் என்று சொல்லி எண்ணுகிறவர்கள் உண்டு. அப்படிப்பட்டவர்கள் கூட இந்த வசனங்களை எல்லாம் கை கொள்வதை நான் பார்த்ததில்லை. ஒருவர் பரிசுத்த முத்தத்தோடு முத்தம் கொடுத்து வாழ்த்துகிறதை நான் பார்த்ததில்லை. அப்போ வசனம் எல்லாமே எழுத்தின்படியே எடுத்துக்கொள்ள வேண்டியது அல்ல. உதாரணத்துக்கு ஞானஸ்நானம் என்கின்ற வசனத்தை தண்ணீரிலே முங்குவதுதான் முக்கியமான கட்டளை என்கிறது போல அதை அப்படியே எழுத்தின்படியாகவே எடுத்துக்கொண்டு அதற்காக அது தண்ணீரை குளிக்காதவர்கள் பரலோகமே போக முடியாது என்பது போல பேசுவார்கள். காரணம், ஞானஸ்நானம் என்று சொன்னா தண்ணீரை இறங்கி குளிக்க வேண்டும், அதான் அப்படி அதுதான் அதைத்தான் ஆண்டவர் மனதில் அதைத்தான் ஆண்டவர் கட்டளையாக கொடுத்தார் என்கிறதாக அப்படியே எழுத்தின்படியாகவே எடுத்துக்கொண்டு பேசுகிறவர்கள் உண்டு. இதே போன்ற அநேக காரியங்கள். சில ஒரு கூட்டம் வேதாகமசனத்திலே அந்த நகைகள்னால் உங்களை அலங்கரியாமல் நாணத்தாலும் குணங்களாலும் உங்களை அலங்கரிங்கள் என்று சொன்ன அந்த வசனத்தை எல்லாம் எடுத்துட்டு நகையை அணியக்கூடாது என்று எழுதியிருக்கிறது என்று சொல்லி எழுத்தின்படி அதனுடைய உட்கருத்தை புரியாமல் எழுத்தின்படியாக எடுத்துக் கொள்வார்கள் அல்லவா?
அப்படிப்பட்டவர்கள் கூட இந்த வசனத்தை எழுத்தின்படியாக நான் அப்படியே எடுத்துக்கொண்டு எல்லாரையும் முத்தம் கொடுத்து வாழ்த்துவதை நான் பார்த்ததில்லை. அப்போ எல்லா வசனத்தையும் எழுத்தின்படியாக எடுக்கிறவர்கள் இந்த வசனத்தையும் எழுத்தின்படியாக எடுக்க வேண்டும், அப்படித்தானே? இது மட்டுமல்ல, இன்னும் அநேக வசனங்களை எழுத்தின்படியாக எடுத்து இவர்கள் மாட்டிக்கொள்வதற்கு ஏதுவாக அநேக வசனங்கள் உண்டு. சரி, உண்மையில இந்த வசனம் எதை சொல்லுகிறது? அது என்ன? பரிசுத்த முத்தம். அப்ப எல்லாரும் பரிசுத்த முத்தத்தோடு வாழ்த்த வேண்டுமா? அப்படியே இல்லை. அப்போ அன்றைக்கு இந்த கலாச்சாரத்தின்படி ஒருவரை ஒருவர், கிறிஸ்தவர்களானாலும் சரி கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களானாலும் சரி, ஒருவரை ஒருவர் பார்க்கும் போது கட்டிப்பிடித்து முத்தம் கொடுத்து வாழ்த்துவதை ஒரு அவர்களுடைய கல்ச்சராக இருந்தது. இன்றைக்கு நாம் ஒருவர் தெரிந்தவர்கள் அல்லது ஒரு மீட்டிங்ல சந்திக்கும் போது எப்படி வாழ்த்துவோம்? சேக்கன் கொடுப்போம் அல்லவா? அதுக்கு கிறிஸ்தவர்களானாலும் சரி கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களானாலும் சரி சேக்கன் கொடுத்து வாழ்த்துவார்கள். இது இந்த சேக்கன் கொடுக்கிற இது கூட வெஸ்டர்ன்ல இருந்து இங்க வந்தது. அதற்கு முன்பதாக இந்தியர்கள் என்ன செய்வார்கள்? ஒருவர் பார்க்கும்போது வாழ்த்துவார்கள். எப்படி? வணக்கம் என்று சொல்வார்கள், கைகூப்பி வாழ்த்துவார்கள். அப்போ இந்த வாழ்த்துதல் என்று சொல்லுகிறது ஒவ்வொரு இடத்திற்கும் ஒவ்வொரு கலாச்சாரத்துக்கும் மாறுபடும். ஒருவேளை பவுல் இந்தியாவில் இருந்திருந்தால் ஒவ்வொருவரும் பரிசுத்த வணக்கத்தோடு வாழ்த்துதல் சொல்லுங்கள் என்று சொல்லியிருப்பார். அப்போ நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியது அந்த செய்கையே அல்ல, பவுல் இங்கே என்ன சொல்ல வருகிறார் என்பது. பவுல் இங்கே முத்தத்தோடு வாழ்த்துங்கள் என்று சொல்லி இருக்கிறார். ஆனால் ஏன் பரிசுத்த முத்தத்தோடு வாழ்த்துங்கள் என்று சொல்லுகிறார்? அது என்ன பரிசுத்த முத்தம்? முத்தம் எப்படி பரிசுத்தமாகும்? அப்போ வாயெல்லாம் டெட்டால் எல்லாம் ஊத்தி கழுவி சுத்தமாக வைத்துக் கொண்டு கொடுக்கிற முத்தம் தான் பரிசுத்த முத்தமா? என்கின்ற ஒரு கேள்வி வருகிறதல்ல. அது அல்ல. வாழ்த்துதல் முத்தத்தோடு வாழ்த்துதல் என்பது சாதாரணமாக இன்றைக்கு நடக்கக்கூடிய ஒன்று. இன்றைக்கு நாம் ஒருவரை பார்க்கும் போது சேக்கன் கொடுத்து அல்லது ஒரு ஹாய் பாய் ஹாய் என்று சொல்லி வாழ்த்துவது கூட எப்படி விசாரிப்பது, வாழ்த்துவது, நல்லா இருக்கிறீர்களா என்று கேட்டு ஒருவர் பார்த்து ஏதாவது சில காரியங்களை விஷயங்களை பார்த்து வாழ்த்துகின்ற செயல் இருக்கிறது அல்லவா? அப்போ அது பொதுவாக உள்ளது. ஆனால் கிறிஸ்தவர்களுக்கு பவுல் சொல்லுகிற ஆலோசனை, நீங்கள் முத்தத்தோடு வாழ்த்துவது இயல்பு, அது எங்கே விசேஷம் அல்ல. ஆனால் நீங்கள் பரிசுத்த முத்தத்தோடு வாழ்த்த வேண்டும். அது என்ன பரிசுத்த முத்தம் என்றால் உங்கள் முத்தத்திலே வஞ்சனை இல்லாமல் இருக்க வேண்டும். வஞ்சனை முத்தம் உள்ளத்திலே வஞ்சனை வைத்துக் கொண்டும் முத்தமிடலாம். ஆனால் உங்கள் முத்தம் வஞ்சனை இல்லாமல் இருக்க வேண்டும். நீதிமொழிகள் 27ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், சிநேகிதன் அடிக்கும் அடிகள் உண்மையானவைகள், சத்துரு கூட முத்தமிடுவான், சத்துரு இடும் முத்தங்களோ வஞ்சனை உள்ளவைகள். அப்போ பாருங்கள், முத்தமிடுவது என்பது இயல்பான ஒன்று அவர்களுடைய இதுபடி. அப்போ அன்பை வெளிப்படுத்துவதற்கான ஒன்று. அதை எப்படி வெளிப்படுத்த முடியும்? உள்ளத்துக்குள் உள்ளாக ஒன்றை வைத்துக் கொண்டு, ஓகே, நம்ம ஒரு ஃபார்மாலிட்டி, ஒரு சமூகத்திலே ஒரு கல்ச்சர் இருக்கிறது, ஒருவரை கண்டும் போது கட்டிப்பிடித்து முத்தமிடுவது, அதற்காக இப்படி செய்யலாம் என்று சொல்லி உள்ளத்துக்குள்ளாக கசப்பு இருக்கும், வஞ்சனை இருக்கும், கோபங்கள் இருக்கும். ஆனால் வெளியிலே இருக்கும்போது ஹாய் என்று சொல்லி சேக்கன் கொடுப்பதோ, வணக்கம் சொல்லுவதோ, வாழ்த்துவதோ அது அல்ல. அது எல்லா மனிதர்களுக்கும் இயல்பாக செய்யக்கூடியது. அப்போ பரிசுத்த முத்தம் என்று சொன்னால் அது தூய்மையானதாக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் வாழ்த்துகிறோம் என்று சொன்னால் அது உண்மையாகவே அது வாழ்த்துதலாக இருக்க வேண்டும். முத்தமிட்டு வாழ்த்துகிறவர்கள் அது உண்மையிலே அது வஞ்சனை இல்லாத, உள்ளக்குள்ளாக அது எந்த கசப்பு வேறுபாடு இல்லாத, அது தூய்மையானதாக இருக்க வேண்டும். உதாரணத்துக்கு புரிய வைக்க வேண்டும் என்றால் 1 தீமோத்தேயு புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்திலே பவுல் அப்போஸ்தலன் ஒரு காரியத்தை சொல்லுவார். புருஷர்கள் எல்லாரும் தங்கள் பரிசுத்தமான கைகளை உயர்த்தி எல்லா இடங்களிலும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று சொல்லுவார். அது என்ன பரிசுத்தமான கைகளை எல்லாம் சுத்தமாக டெட்டால் போட்டு கழுவி வைத்து உயர்த்தி கொள்ள வேண்டும் என்று சொல்ல வருகிறார். இல்லை, அன்றைக்கு சிலர் கைகளை உயர்த்தி ஜபிப்பது வழக்கம், அது இயல்பு. ஆனால் நீங்கள் கைகளை உயர்த்தி ஜபிப்பது அல்ல முக்கியம். அந்த கை பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்றால் அந்த கை பொதுவாக வேலை செய்வதற்கு பயன்படுத்துவோம். அப்ப வேலை செய்வதற்கு போது கையிலே எந்த கரைபடக்கூடாது, நேர்மையான முறையிலே உங்கள் வேலை இருக்க வேண்டும், சம்பாத்தியம் இருக்க வேண்டும், உங்கள் கை பொருளீட்டுதல் உழைக்கின்ற உழைப்பு நேர்மையான முறையில இருக்க வேண்டும் என்கிறதை சொல்வதற்காகத்தான் பவுல் அங்கே உங்கள் பரிசுத்தமான கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்வார். அப்போ நாம் எப்படி புரிந்து கொள்ள வாய்ப்புண்டு? ஜெபம் பண்ண வேண்டும் என்றால் கைகளை உயர்த்தி தான் ஜெபம் பண்ண வேண்டும்.
என்று புரிந்து கொள்ள வாய்ப்பு உண்டு. ஆனால் பவுல் அங்கே முக்கியப்படுத்துவது எது என்றால், கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணுவது அக்காலத்திலே இயல்பு. ஆனால் அது அல்ல முக்கியம், அந்த கைகள் பரிசுத்தமாக இருக்க வேண்டும், தூய்மையாக இருக்க வேண்டும், அதுதான் அங்கே முக்கியம். அப்போ அதே போல இங்கே முத்தம் என்று சொல்லும் போது முத்தமிட்டு வாழ்த்துவது அவர்களுடைய இயல்பு. அப்போ அந்த இயல்பு, ஆனால் விசேஷம் என்னவென்றால் அது பரிசுத்தமாக இருக்க வேண்டும். அப்ப இன்றைக்கு நாம் அதை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால், நாம் ஒருவரை வாழ்த்தும் போது உள்ளத்துக்குள்ளாக ஒன்றை வைத்துக் கொண்டு வெளியே ஒரு கடமைக்காக வாழ்த்துதல் இருக்கக்கூடாது. உள்ளத்துக்குள்ள எந்த எப்படி இருக்கிறதோ அதன் அடிப்படையிலே நாம் செயல்பட வேண்டும். உள்ளத்துக்குள்ளாக வஞ்சனை வைத்துக் கொண்டு நாம் வாழ்த்துதல் சொல்வதனால் அதனால் பயனில்லை. அப்போ நாம் ஒருத்தரை வாழ்த்துவோம் என்று சொன்னால் அது உள்ளத்துக்குள்ளாகவே எந்த விதமான கசப்பும் இல்லாமல் அன்பு, தூய்மையான அன்புள்ளதாக இருக்க வேண்டும். அதான் பரிசுத்த முத்தத்தோடு வாழ்த்துங்கள் என்று சொல்லி. அடுத்ததாக பவுலப்போஸ்தலன் முக்கியமாக ஒரு காரியத்தை எழுதுகிறார். நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்திற்கு விரோதமாய் பிரிவினைகளையும் இடரல்களையும் உண்டாக்குகிறவர்களை குறித்து எச்சரிக்கையாயிருந்து அவர்களை விட்டு விலக வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். அப்படிப்பட்டவர்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்யாமல் தங்கள் வயிற்றுக்கே ஊழியம் செய்து நய வசனிப்பினாலும் இச்சக பேச்சினாலும் கபடில்லாதவர்களுடைய இருதயங்களை வஞ்சிக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். நீங்கள் உங்கள் கீழ்ப்படுதல் யாவருக்கும் தெரிய வந்திருக்கிறது, ஆகையால் உங்களை குறித்து சந்தோஷப்படுகிறேன். ஆனாலும் நீங்கள் நன்மைக்கு ஞானிகளும் தீமைக்கு பேதைகளுமாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். அப்போ இங்கே பவுல் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். நீங்கள் உங்களுக்கு பவுல் ஏற்கனவே அவர்கள் சத்தியத்தை கேட்டு கற்றுக்கொண்டவர்கள் இப்பொழுது பவுலப்போஸ்தலன் கடிதம் மூலமாக அநேக காரியங்களை சொல்லி இருக்கிறார், அநேக உண்மைகளை கற்றுக் கொடுத்திருக்கிறார். அப்ப இந்த கற்றுக் கொடுத்த இந்த காரியத்துக்கு விரோதமாக பிரிவினையும் இடரல்களையும் உண்டாக்குகிறவர்கள் இருப்பார்கள். அப்போ அநேகர்களுடைய கேள்வி என்று, ஒரே வேத புஸ்தகம்தான், ஒரே வேத புத்தகத்தை வைத்துக் கொண்டு பேசுகிற போது எதற்கு இவ்வளவு உபதேச பிரிவினைகள், இவ்வளவு இடரல்கள், இவ்வளவு பேதங்கள் என்று சொல்லி பவுலப்போஸ்தலன் சொல்லுகிறார். அப்படி இருப்பார்கள். காரணம், அதனுடைய பொருள் ஒரே வேதாகம் வைத்திருக்கிறார்கள், இவ்வளவு இத்தனை பிரிவுகள் இருக்கிறது என்று சொல்லி நாம் எல்லாரும் இணைந்து காம்ப்ரமைஸ் பண்ணி இருக்கலாம் என்று சொல்லி வேதம் போதிக்கிறதா என்று கேட்டால் வேதம் அப்படி போதிக்கவில்லை. காரணம், ஒரே ஒரு சத்தியம் தான் இருக்கிறது. அப்போ அந்த சத்தியம் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் மாறாது. இப்ப இயேசு கிறிஸ்து போதித்ததாகட்டும், இயேசு கிறிஸ்துவை தொடர்ந்து அப்போஸ்தலர்கள் போதித்ததாகட்டும், அந்த போதனையில எந்த பிரிவினையும் இல்லை, இடரலும் இல்லை. அப்போ எங்கே பிரிவினை, எங்கே இடரல் இருக்கிறது? அப்போ இந்த போதனையை யாரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லையோ, இயேசு கிறிஸ்து போதிக்கிறதாகட்டும், அப்போஸ்தலர்கள் போதிக்கிறதாகட்டும், அந்த சரியான சத்தியம் என்று சொல்லி கொண்டிருக்கிறது அல்லவா, அது ஆரம்பத்திலிருந்து இன்று வரைக்கும் மாறாது. அந்த சத்தியத்தை போதிக்கிறதிலே பிரிவினை இல்லை, இடரலும் இல்லை. ஆனால் அந்த சத்தியத்தை யாரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லையோ அவர்கள் அதே வேத புத்தகத்தை வைத்திருக்கிறவர்கள் தான். ஆனால் அந்த சத்தியத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்ள முடியாத போது அவர்கள் தங்களுக்கு ஏற்ப அந்த வேத வசனத்தை அவர்களுக்கு ஏற்ப திருப்பிக் கொள்ளுகிறார்கள், புரட்டி கொள்ளுகிறார்கள், புரட்டி ஒரு பிரிவினையை உண்டாக்குகிறார்கள். இதுதான் நாங்கள் சொல்வதுதான் சரி என்று சொல்லி தங்கள் பக்கம் ஆட்களை இழுக்கிறார்கள். அப்போ அவர்களும் ஒரே இதே வேத புத்தகத்தை வைத்திருக்கிறார்கள், சில காரியங்கள் அவர்களுக்கு நமக்கு ஒத்து போகிறது அல்லவா, அப்போ நாமும் அவர்களோடு இணைந்து கொள்வோம் என்று சொல்லக்கூடாது. காரணம், அவர்கள் இதிலிருந்து இந்த சரியான சத்தியத்தை ஏற்க மனதில்லாமல் அவர்கள் பிரிந்து போனவர்கள், பிரிவினை உண்டாக்குகிறவர்கள். அப்போ இயேசு கிறிஸ்து போதித்தார், அப்போஸ்தலர்கள் போதிக்கிறார்கள். எதிலிருந்து போதிக்கிறார்கள்? வேதாகமத்திலிருந்து போதிக்கிறார்கள். அப்போ அதை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் ஒரு கூட்டம், அது அன்றிலிருந்து இன்றைய வரைக்கும் சத்தியத்தின் அடிப்படையிலான கூட்டம். இதை ஏற்க மனதில்லாதவர்கள் என்ன செய்வார்கள்? புரட்டுவார்கள். தங்களுக்கு ஏற்ப பவுல் சொன்னது இதெல்லாம் எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது, அந்த வசனத்துடைய அர்த்தம் பவுல் சொன்னது தவறு, நாங்கள் சொல்வதுதான் சரி என்று சொல்லி ஒரு கூட்டம் எழுப்பார்கள். அப்போ அவர்களும் வேதத்தை வைத்திருக்கிறார்கள், நாமும் வேதத்தை தான் வைத்திருப்போம் என்று சொல்லி அவர்களோடு இணைந்து கொள்ளலாமா என்று கேட்டால் இணைந்து கொள்ளக்கூடாது. காரணம், அவர்கள் வேதத்தை தான் வைத்திருக்கிறார்கள், ஆனால் அவர்கள் பேசுவது வேறொரு காரியம், சத்தியத்திற்கு எதிரான காரியம், வசனத்தை புரட்டி பேசுகிறார்.
ஆகவே அப்படிப்பட்டவர்களை குறித்து பவுல் என்ன சொல்லுகிறார்? நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்திற்கு விரோதமாக, அப்போ நீங்கள் உங்களுக்கு சரியாக கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அந்த கற்றுக்கொண்ட உபதேசத்துக்கு விரோதமாக பிரிவினைகளையும் இடரல்களையும் உண்டாக்குகிறவர்களை குறித்து எச்சரிக்கையாக இருந்து அவர்களை விட்டு விலக வேண்டும். அப்போ அவர்களோடு ஐக்கியம் கொள்ளக்கூடாது. அவர்களும் ஒரே வேத புத்தகத்தை தான் வைத்திருக்கிறார்கள், கிறிஸ்தவர்கள் என்றுதான் அறியப்படுகிறார்கள் என்கிறதற்காக அவர்களோடு இணைந்து வாழ வேண்டும், கூடி வாழுங்கள் என்று சொல்லி பவுல் சொல்லவில்லை. மாறாக அவர்களை விட்டு விலக வேண்டும். காரணம், அப்படிப்பட்டவர்கள் ஒரே வேதத்தை வைத்திருந்தாலும் கிறிஸ்தவர்கள் என்று அறியப்பட்டாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்யாமல் தங்கள் வயிற்றுக்கு ஊழியம் செய்கிறவர்கள். அவர்கள் தங்கள் வாழ்வாதாரத்திற்காக ஒரு மத போதனையை ஒரு மற்ற வேலை செய்கிறார்கள். அல்ல, நம்ம இப்போது இதற்காக வேலை செய்கிறோம், நம்முடைய வயிற்று பிழைப்புக்காக. அப்போ அதை போல இவர்களும் வயிற்று பிழைப்புக்காக இது ஒரு தொழில் என்கின்ற அடிப்படையில செய்பவர்கள். அப்போ அதுல அதிகமாக சம்பாதிக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? சில காரியங்களை மக்களுடைய மனதுக்கு இதமான விதமாக சொல்ல வேண்டும், மக்களை மயக்குகின்ற விதத்திலே சொல்ல வேண்டும். அப்பொழுது மக்கள் அதிலே பிரியப்பட்டு மனமயங்கி அதிகமாக பணம் தருவார்கள். அப்போ தங்களுடைய வயிற்று பிழைப்பிற்காக ஊழியம் செய்து அப்படி நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்யாமல் தங்கள் வயிற்றுக்கே ஊழியம் செய்து நயவசனிப்பினாலும் இச்சக பேச்சினாலும், அப்போ அவர்களுடைய பேச்சு நயவசனிப்பாக இருக்கும், இச்சக ஆசையை தூண்டுகின்ற விதத்தில் இருக்கும், கேட்பதற்கு இதமாக இருக்கும். அப்போ சிலருடைய பேச்சை கேட்பால் என்னது, கேட்டுக்கொண்டே இருக்கலாம் போல இருக்கும். பாருங்கள், அவர் எவ்வளவு துக்கப்படுகிறார், நமக்காக அவர் பரிதபிக்கிறார், நம்ம எவ்வளவு அன்புள்ளவராக இருக்கிறார், அவருடைய பேச்சு அப்படி இருக்கும். அப்போ அவர்களுக்கு தான் நம்மேல் மிகுந்த கரிசனை உள்ளது போல அவர்களுடைய பேச்சு இருக்கும். அதன் நயவசனிப்பும் இச்சக பேச்சும். அப்போ அவர்கள் கபடில்லாதவர்களுடைய இருதயங்களை, அப்போ கள்ளங்கபடம் இல்லாதவர்களுடைய இருதயங்களை வஞ்சிக்கிறார்கள். அப்போ அவர்கள் என்ன நினைக்கிறார்கள்? இவர்களுக்கு என்ன ஒரு மனதிற்கம் உள்ள ஒரு ஊழியக்காரர், என்மேல் எவ்வளவு அக்கறையோடு பேசுகிறார், நான் நன்றாக இருக்க வேண்டும் என்று சொல்லி எனக்காக பேசுகிறார், நான் பணக்காரனாக வேண்டும் என்று சொல்லி எனக்காக பேசுகிறார், எனக்காக கடவுளிடத்திலே ஜெபிக்கிறார் என்று சொல்லி அந்த கபடில்லாதவர்கள் என்ன நினைக்கிறார்கள்? அவர்களை நம்புகிறார்கள். ஆகவேதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னார், புறாக்களை போல கபடி இல்லாதவர்களாக இருங்கள், அதே வேளையிலே சர்ப்பத்தை போல வினா உள்ளவர்களாகவும் இருக்க வேண்டும், எச்சரிக்கை உணர்வுள்ளவர்களாக இருக்க வேண்டும், யார் நல்லவர் யார் கெட்டவர் என்று சொல்லி பகுத்தறியத்தக்க விதத்திலையும் இருக்க வேண்டும். வெளுத்ததெல்லாம் பால் என்றும் நம்ப கூடாது. அப்போ ஆசையாக பேசுகிறவர்கள், இதமாக பேசுகிறவர்கள் எல்லாம் எதற்காக அப்படி பேசுகிறார்கள்? அப்படி பேசினால்தான் நீங்கள் அவர்களால் மெச்சப்படுவீர்கள். அப்படி பேசும்போது எனக்காக இவ்வளவு பரிந்து பேசுகிறார், எனக்காக இவ்வளவு கஷ்டப்படுகிறார், அப்போ இவர் நிமித்தம் தான் நான் ஆசீர்வதிக்கப்படுகிறேன், அப்போ இவருக்கு நாம் தாராளமாக கொடுக்கலாம் என்று சொல்லி கொடுப்பீர்கள் அல்லவா? அதுதான் அவர்கள் வயிற்றுக்காக ஊழியம் செய்கிறவர். அப்போ அவர்கள் வயிற்றுக்காக ஊழியம் செய்கிறார்கள். ஆகவே தான் நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்துக்கு விரோதமாகவும் பேசுகிறார்கள். அப்போ பிரிவினை உண்டாக்கும் விதமாக பேசுவது சத்தியத்தை பேசுகிறவர்கள் அல்ல. ஆனால் இன்னைக்கு பார்ப்பதற்கு சத்தியத்தை பேசுகிறவர்கள் தான் பிரிவினை உண்டாக்குகிறவர்கள் போல தோற்றமளிக்கும். ஆனால் சத்தியம் ஆரம்பத்திலிருந்து இன்றைய வரைக்கும் ஒரே விதமாக இருக்கிறது. பிரிவினை உண்டாக்குகிறவர்கள் தான் இந்த சத்தியத்திலிருந்து பிரிவினை உண்டாக்குகிறார்கள், இடர்களையும் அவர்கள் தான் உண்டாக்குகிறார்கள். ஆனால் அது தவறு என்று சொல்லும் போது இன்றைக்கு மக்களுக்கு எது பிரிவினையாகவும் இடர்களாகவும் தெரிகிறது என்றால் சத்தியத்தை பேசுவதுதான் பிரிவினையும் இடர்களாகவும் தெரிகிறது. இதற்கு காரணம் என்னவென்றால் பெருவாரியான மக்கள் கலப்படத்தை, இந்த பிரிவினையும் சத்தியத்துக்கு விரோதமாக பிரிவினையும் இடர்களையும் உண்டாக்கினார்கள் அல்லவா, அவர்களை அதுதான் நிஜம் என்று நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். அப்ப அதுதான் நிஜம் என்று நம்பிக்கொண்டிருக்கிறபடியால் உண்மையான நிஜம் அவர்களுக்கு பிரிவினையும் இடர்களாகவும் தெரிகிறது. ஆனால் நீங்க உண்மையை சிந்தித்து பார்க்க வேண்டும் என்றால் எது ஆரம்பத்திலிருந்தே இருக்கிறது? இன்றைக்கு பல்வேறு விதமான போதனைகள் இருக்கிறது அல்லவா? ஒவ்வொரு போதனையாக எடுத்து பார்க்கட்டுமே.
எது அது இயேசு கிறிஸ்துவின் காலத்திலிருந்து இன்றைய வரைக்கும் தொடர்கிறது. உதாரணத்திற்கு இன்றைக்கு பல்வேறு விதமான போதனைகள் சொல்லுகிறார்கள். என்ன? செழிப்பின் போதனை ஆரம்பத்தில் இருந்ததா? இயேசு கிறிஸ்து போதித்தாரா? அப்போஸ்தலர்கள் போதித்தார்களா? முதல் நூற்றாண்டில், 2ஆம் நூற்றாண்டில் சரியாக உண்மையாக ஊழியம் செய்த யாராக இப்படி போதித்திருக்கிறார்களா? இல்லை. அப்ப இது எப்பொழுது வந்தது? இப்ப ரீசெண்டா ஒரு 100-150 வருடங்களுக்கு முன்பதாகத்தான் வந்தது. கண்டுபிடிக்க முடியுமா? அப்போ இதுதான் பிரிவினை. அந்த இவ்வளவு 2000 வருடங்களாக இருக்கின்ற அந்த சத்தியத்திலிருந்து இடையில ஒரு 150 வருடங்களுக்கு முன்பாக ஒரு பிரிவினையும் இடர்களை உண்டாக்குகிற போதனை இப்பொழுதுதான் நுழைந்திருக்கிறது. கண்டுபிடிக்கலாம் அல்லவா? ஆனால் மக்கள் என்ன சொல்கிறார்கள்? இந்த 150 வருடங்களாக உண்டான இந்த தவறான போதனை தான் இதைத்தான் பின்பற்றுவதற்கு மெஜாரிட்டி ஆட்கள் இருக்கு. அப்போ இதுதான் சரி. இப்ப இதற்கு எதிராக இருக்கிற அந்த 2000 வருடங்களாக நிற்கிற இந்த சத்தியம் இருக்கிறதுல இதை பேசுகிறவர்கள் தான் தவறு. அது அவர்கள் தான் பிரிவினை உண்டாக்குகிறவர்கள், அவர்கள் தான் இடர்கள் உண்டாக்குகிறார்கள் என்பதாக எண்ணிக்கொள்ளுகிறார்கள். இதே போன்ற ஒவ்வொரு போதனையும் எடுத்துக்கொள்ளலாம். அப்போ அவர்களை விட்டு என்ன செய்ய வேண்டும்? விலக வேண்டும். அவர்களோடு கூடி உலாவக்கூடாது. அப்போ இந்த போதனை எதுவரைக்கும் இந்த பிரிவினைகளும் இடர்களும் இருக்கும்? எதுவரைக்கும் இருக்கும் என்று சொன்னால், இந்த பிரிவினைகள் இடரல்கள், இந்த பிரிவினை இடர்கள் தான் சமாதானத்தை கெடுக்கின்ற காரியம். நமக்கு பிரச்சனை, பூமியிலே பிரச்சனை உண்டாக்குகிற காரியம். அப்போ இது எது வரைக்கும் இருக்குமாம்? 20ஆம் வசனம், சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை உங்களுடனே கூட இருப்பதாக. அப்போ சமாதானத்தின் தேவன், சமாதானத்தை உண்டாக்குகிற தேவன், சமாதானத்துக்கு காரணராக இருக்கிற தேவன் என்ன செய்கிறார்? சீக்கிரமாக, உடனடியாக, கொஞ்ச காலத்துக்குள்ளாகவே சாத்தானை அப்போ உங்கள் கால்களுக்கு கீழாக நசுக்கி போடுவார் என்று சொல்லுகிறார். அப்போ அதற்கு முன்பதாக ஆண்டவர் இங்கே பயன்படுத்துகின்ற அந்த பதம் சமாதானத்தின் தேவன். அப்போ அதற்கு எதிர்பதம் சமாதானத்தை கெடுக்கின்ற சாத்தான். சாத்தானை நசுக்குகிறார் என்று சொல்லும் போது ஏன் அவர் சமாதானத்தின் தேவன்? அப்போ இங்க ஒருத்தன் பிரிவினை, சமாதானத்துக்கு பிரிவினை உண்டாக்குகிறவன், இடர்கள் உண்டாக்குகிறவன் யார்? சாத்தான். அப்போ சாத்தான் இந்த பூமியிலே எதுவரைக்கும் இருப்பானோ அதுவரைக்கும் இந்த பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், இடர்கள்கள் இருக்கும். அப்படி ஒரு கூட்டம் எழுப்பிக் கொண்டே இருக்கும், உயர்ந்து கொண்டே வரும். அப்போ அது எதுவரைக்கும் இருக்கும்? சீக்கிரமாய் உங்கள் கால்களுக்கு கீழாக அவனை நசுக்கி போடுவார். அப்போ எப்பொழுது நசுக்கி போடுவாரோ அது வரைக்கும் இருக்கு. அப்போ சாத்தானை ஆண்டவர் எப்போது நசுக்கி போடுவார் என்று சொல்லி வெளிப்படுத்தின விசேஷத்துல நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பூமியிலே வந்து அதன் பின்பதாக அவனை காவலில் அடைத்து அதன் பின்பதாகத்தான் அழித்து போடுகிறார். அப்போ அது நம்முடைய கண்களுக்கு முன்பாக, நமக்கு கீழாக, நம்முடைய கால்களுக்கு கீழாக அது நடக்க போகிறது. அது வரைக்கும், இந்த பூமியிலே இருக்கிற வரைக்கும் அப்போ அவன் பிரிவினைகளை உண்டாக்குகிறதற்கு இதுவாக மக்களை எழுப்பிக் கொண்டே இருப்பான். அவன் மக்களை வஞ்சிக்கிறதுக்கு இதுவாக காரணிகளை செய்து கொண்டே தான் இருப்பான். சிலருடைய கேள்வி என்னவாக இருக்கிறது? ஒரு பைபிள் இருக்கிறது, ஒரே இயேசு கிறிஸ்து இதைத்தான் வணங்குகிறதாக சொல்லுகிறார்கள். அப்போ ஏன் இவ்வளவு பிரிவினைகள்? அது இருக்கத்தான் செய்யும். சாத்தான் இருக்கிற வரைக்கும் இருக்கு. சத்தியம் ஒன்றுதான், சத்தியத்திலே மாற்றம் இல்லை. சத்தியத்தை நம்புகிறவர்கள் வேண்டுமானால் ஒரு எண்ணிக்கையிலே குறைவாக இருக்கலாம். ஆனால் சத்தியம் ஆரம்பத்திலிருந்து இன்று வரைக்கும் ஒரு உண்மையாக இருக்கிறது. அதற்கு எதிராக பிரிவினையை உண்டாக்குகிறவர்கள், இடர்கள் உண்டாக்குகிறவர்கள் பெருகி கொண்டே இருப்பார்கள். ஆகவே அவர்கள் ஏன் அப்படி செய்கிறார்கள் என்றால், அவர்கள் தங்கள் வயிற்றுக்காக அப்படி செய்கிறார்கள். அதற்காக அவர்கள் கையாளுகிற யுக்தி என்னவென்றால் நயவசனிப்பு, இச்சகமான பேச்சு, வஞ்சிக்கிறது, கபடில்லாதவர்களை வஞ்சிக்கிறது. அவர்கள் வேதாகமத்தை வைத்து பிரசங்கிக்கலாம், கிறிஸ்தவர்கள் என்று சொல்லலாம், உலகம் அறியக்கூடிய பிரபலங்களாக இருக்கலாம். ஆனால் உண்மையிலே பவுலன் எழுதுகிறார், அப்படிப்பட்டவர்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்யாமல், அவர்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்யவில்லை. ஊழியக்காரர்கள் என்று அழைக்கப்படலாம், ஊழியக்காரர், பிரபலமான ஊழியக்காரர் என்றெல்லாம் அழைக்கப்படலாம், மேய்ப்பர், சுவிசேஷகர், தீர்க்கதரிசி, அப்போஸ்தலர் என்றெல்லாம் போடுகிறார்கள் டைட்டில். என்ன வேண்டுமானாலும் போட்டுக் கொள்ளலாம். ஆனால் அவர்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்யவில்லை, அவர்கள் வயிற்றுக்கு ஊழியம் செய்கிறார்கள் என்று சொல்லி திட்டம் தெளிவாக சொல்லுகிறார். அப்போ நமக்கு புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், அப்படிப்பட்டவர்களை விலக வேண்டும். அப்படிப்பட்டவர்களை விட்டு விலக வேண்டும். விலகும் போது பார்க்கிறவர்கள் என்ன சொல்வார்கள்? பிரிவினை என்று சொல்வார்கள்.
வேதாகம் அவர்களை விட்டு விலக சொல்லுகிறது. அவர்களோடு கூடி குழாவ சொல்லவில்லை. அவர்களை விட்டு, காரணம் அவர்கள் இயேசு கிறிஸ்துடைய ஊழியக்காரர்கள் அல்ல. அவர்கள் தங்களை இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரர் என்று சொல்லிக் கொள்ளலாம். உதாரணத்திற்கு ஒரு ஜங்ஷன், ஒரு ரோட்டினுடைய மைய பகுதியிலே ஒரு காவல் துறை உடைய சீருடை அணிந்த ஒரு நபர் வண்டியை எல்லாம் நிறுத்தி காசு வசூலித்துக் கொண்டிருக்கிறார். கொஞ்ச நேரம் கழித்து அநேகருடைய வண்டியை நிறுத்தி அது குற்றம் இது குற்றம் என்று சொல்லி பணம் வசூலித்துக் கொண்டே இருக்கிறார். அவர்களும் ஃபைன் கட்டினால் நிறைய ஆகும், ஆகவே கொஞ்சம் இவர் கேட்கிற அந்த லஞ்சத்தை கொஞ்சமாக கொடுத்து விடுவோம் என்று சொல்லி பணத்தை கொடுத்து கொண்டு அந்த நேரத்திலே எஸ்கேப் ஆனால் போதும் என்று போகிறார். கொஞ்ச நேரத்திலே ஒரு போலீஸ் பெரிய அதிகாரி சில காவலர்களோடு வந்து அவனை பிடித்து கொண்டு போகிறான். கொண்டு போய் விட்டு சொல்லுகிறான், அவன் போலீஸ்காரன் கிடையாது, போலீஸ் சீருடை அணிந்து கொண்டு உங்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறான். அப்போ அந்த நபர் போலீஸ் சீருடை அணிந்து விட்டு நான் போலீஸ்காரன் என்று சொன்னால் அது உண்மையாகிவிட்டதா? இல்லை. அதே போலத்தான் இன்றைக்கும் நாங்கள் ஊழியக்காரர், நாங்கள் கடவுளுடைய ஊழியக்காரர் என்று சொல்லிக்கொண்டு மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். எங்களுக்கு காணிக்கை தாருங்கள், இல்ல கடவுளுக்கு கொடுங்கள், அப்பொழுது பல படங்காக திருப்பி கிடைக்கும் என்று சொல்லி தங்கள் சம்பாதித்துக் கொண்டே இருக்கிறார்கள். அப்போ உண்மையிலேயே விசாரித்திருந்தால் தெரியும் அவர்கள் உண்மையிலே கடவுளுடைய ஊழியக்காரர்களா என்று சொல்லி. அப்போ ஒருவன் போலீசுடைய சீருடை அணிந்தாலே என்னதாக விட முடியாது, போலீஸாக உண்மையான போலீஸாக மாறிவிட முடியாது. இதே போல ஒருவன் தன்னை ஊழியக்காரன் என்று சொல்வதனாலே அவன் ஊழியக்காரனாக மாறிவிட முடியாது. அப்படிப்பட்டவர்கள் கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்யாமல் வயிற்றுக்கு ஊழியம் செய்யவர்கள் என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார். அப்போ இது எது வரைக்கும் இருக்கும்? சாத்தானை நசுக்கி போடுகிற வரைக்கும் இருக்கும். அடுத்ததாக கடைசியாக முடிக்கும் போது பவுல் அப்போஸ்தலன் ஒரு காரியத்தை கூறி முடிக்கிறார். ரோமர் 16 அதிகாரம் 25 ஆதி காலம் முதல் அடக்கமாயிருந்து இப்பொழுது தீர்க்க தரிசன ஆகமங்களினாலே அனாதி தேவனுடைய கட்டளையின்படி வெளி இறங்கமாக்கப்பட்டதும் சகல ஜாதிகளும் விசுவாசத்திற்கு கீழ்ப்படியும் படிக்கு அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டதுமாயிருக்கிற ரகசியத்தை வெளிப்படுத்துகிறதான இயேசு கிறிஸ்துவை பற்றிய பிரசங்கமாகிய என் சுவிசேஷத்தின்படியே உங்களை ஸ்திரப்படுத்த வல்லவரும் தாம் ஒருவரே ஞானமுள்ளவருமாகி இருக்கிற தேவனுக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. இப்போ இங்கே பவுல் ஒரு முக்கியமாக ஒரு 2 காரியத்தை சொல்லுகிறார். ஒரு கடவுளுக்கு மகிமை செலுத்துகிறார், அதுக்கு முன்பாக ஒரு 2 காரியத்தை சொல்லுகிறார். ஒன்று, இது ஒரு ரகசியம், நான் உங்களுக்கு அறிவித்த ஒரு காரியம், அதாவது இந்த சுவிசேஷம், இயேசு கிறிஸ்துவை பற்றிய பிரசங்கமாகிய என் சுவிசேஷம். இந்த சுவிசேஷம் ஒரு ரகசியம். ரகசியம் என்றால் சீக்ரெட், எல்லாருக்கும் புரியாது. சீக்ரெட் என்று சொன்னால் அந்த எப்படி மிஸ்ட்ரி, சாரி சீக்ரெட்டை விட மிஸ்ட்ரி என்கிற வார்த்தை சரியாக இருக்கு. மிஸ்ட்ரி அது எல்லாருக்கும் புரியாது. அப்போ ஏன் இதை மிஸ்ட்ரி என்று சொல்லி பவுல் சொல்லுகிறார்? காரணம், இந்த மிஸ்ட்ரி என்றால் எல்லாருக்கும் புரியாத ஒரு காரியம், ஒரு புதையல் இருக்கிறது, ஒரு இடத்துல மறைந்து இருக்கிறது. அது எங்க இருக்கிறது என்று யாருக்கும் தெரியாது. ஒரு சிலருக்கு மட்டும் தெரியும் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அல்லது அவர் அதுக்கு மேப்பை போட்டு அதுக்கு சில பசில்களை எல்லாம் போட்டு ஒரு சிலருக்கு மட்டும்தான் சொல்லி கொடுத்திருக்கிறாருன்னு சொன்னா அது மிஸ்ட்ரி. அவர்களுக்கு மட்டும்தான் அது தெரியும், அந்த குறிப்பிட்ட கூட்டத்துக்கு மட்டும்தான் தெரியும், மற்ற யாருக்குமே தெரியாது. பவுல் இங்கே சொல்லுகிறார், நான் உங்களுக்கு பிரசங்கித்த இந்த சுவிசேஷம், அந்த அப்போஸ்தலர்கள் பிரசங்கிக்கிற அந்த சுவிசேஷம், அல்லது நம்முடைய கைகளிலே அவர்கள் பிரசங்கித்ததுதான் புதிய ஏற்பாடாக இருக்கிறது அல்லவா? இது அந்த புதிய ஏற்பாடை வைத்திருக்கிறதில்ல, அந்த புதிய ஏற்பாட்டிலிருந்து நான் கற்றுக்கொண்ட அந்த சத்தியம், அந்த சத்தியம் ஒரு சுவிசேஷம், சாரி ரகசியம். அப்போ இந்த ரகசியம் எப்படி ஆரம்பத்தில் இருந்ததாம்? ஆதி காலம் முதல் அடக்கமாக இருந்தது. ஆரம்பத்திலிருந்து ஆதியாக அங்கே இருந்து அடக்கமாக இருந்தது. எல்லாருக்கும் எளிதாக புலப்படக்கூடியதாக இல்லை, அதான் அடக்கமாக இருந்து இப்பொழுது என்று சொல்லி பவுல் சொல்லும் போது இந்த 2000 வருடமாக காலம், இயேசு கிறிஸ்துவுக்கு பின்புள்ள ஒட்டுமொத்த காலம், கடைசி காலம் என்று சொல்லப்படுகிறது அல்லவா?
இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டதற்கு பின்பதாக உள்ள காலம். இப்பொழுது தீர்க்க தரிசன ஆகமங்களினாலே ஏற்கனவே எழுதப்பட்டதுதான், ஆனால் அப்பொழுது யாருக்கும் புலப்படவில்லை. இப்பொழுது அந்த தீர்க்க தரிசன ஆகமங்களினாலே அனாதி தேவனுடைய கட்டளையின்படி வெளியரங்கமாக்கப்பட்டதும், இப்பொழுது இந்த ரகசியம் வெளியரங்கமாக்கப்பட்டது. இந்த தீர்க்க தரிசன ஆகமத்தினுடைய அந்த அர்த்தங்கள் எல்லாம் இப்பொழுது வெளியரங்கமாக்கப்பட்டது. எப்பொழுது இயேசு கிறிஸ்து வந்த பிறகு. இயேசு கிறிஸ்துவை பற்றி சொன்னதாகட்டும், பல்வேறு தீர்க்கதரிசி தானியேல் சொன்னதாகட்டும், அன்றைக்கு மக்களுக்கு புரியவில்லை. ஆகவே தான் இயேசு கிறிஸ்துவை என்ன செய்கிறார்கள்? கொலை செய்கிறார்கள். அப்போ இதை எடுத்து சொல்லும் போது இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள் அல்லவா? ஏற்றுக்கொண்டு சுவிசேஷத்தை கீழ்ப்படுகிறார்கள். அவர்களுக்கு அது புரிந்தது. அப்போ இவர்களுக்கு இப்போது வெளியாக்கப்பட்டது, வெளியரங்கமாக்கப்பட்டதும் சகல ஜாதிகளும் விசுவாசத்திற்கு கீழ்ப்படியும்படிக்கு அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டதும் இருக்கிற. அப்போ எல்லா மக்களும் விசுவாசத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும், எல்லா மக்களும் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டும் என்கிறதற்காக இந்த ரகசியம் எல்லாருக்கும் அறிவிக்கப்படுகிறது. அப்போ எல்லாருக்கும் இந்த ரகசியம் என்கிறது யாருக்கும் மறைவாக வைக்கப்படவில்லை. இது ரகசியம், ஆனால் யாருக்கும் மறைவாக வைக்கப்படவில்லை, எல்லாருக்கும் பிரசங்கிக்கப்படுகிறது. ஆனால் யாரெல்லாம் இன்றைக்கும் அந்த மறைவாக வைக்கப்படாமல் வெளியரங்கமாக அறிவித்தும் அதை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கு அது இப்பொழுது மறைவாக இருக்கிறது, ரகசியமாக இருக்கிறது. அப்போ இந்த ரகசியம் எது? வேதாகமத்திலே ரகசியம் என்று சொல்லுகிறது எது? இயேசு கிறிஸ்துவை பற்றிய பிரசங்கமாகிய சுவிசேஷம். இந்த சுவிசேஷம் தான் ரகசியம். ஆரம்பத்திலிருந்து மறைக்கப்பட்டதாக இருந்தது. இயேசு கிறிஸ்து வந்த பிறகு எல்லாரும் அறிந்து கொள்ளட்டும், எல்லாரும் அறிந்து கொள்ளட்டும் என்று சொல்லி எல்லாருக்கும் வெளியாக்கப்படுகிறது. இந்த ரகசியத்துக்கு ஒரு செயல் இருக்கிறது. இந்த ரகசியத்தை அறிந்து கொண்டவர்களுக்கு ஒரு காரியத்தை பவுல் இங்கே சொல்லுகிறார். என்ன? இந்த ரகசியத்தை வெளிப்படுத்துகிறதான இயேசு கிறிஸ்துவை பற்றிய பிரசங்கமாகிய சுவிசேஷத்தின்படி, இந்த சுவிசேஷத்தின்படி ஒரு காரியம் என்ன? உங்களை ஸ்திரப்படுத்த வல்லவரும், அப்போ தாம் ஒருவரே ஞானமுள்ளவருமாயிருக்கிற தேவன் உங்களை ஸ்திரப்படுத்த வல்லவர். அப்போ இந்த சுவிசேஷத்தின் படியாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் இருக்கிறது. முக்கியமான சுவிசேஷத்தை நாம் எந்த அளவுக்கு விசுவாசிக்கிறோமோ அதில் அப்படி விசுவாசிக்கிறவர்கள், அந்த ரகசியத்தை அறிந்து கொண்டவர்கள் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு காரியம், உங்களை ஸ்திரப்படுத்த வல்லவர் தேவன். யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசத்தை ரட்சிக்கப்பட்டீர்களோ உங்கள் வாழ்க்கையிலே ஒருவேளை அலை போன்ற விதங்களிலே ஏற்ற இறக்கங்கள் எல்லாம் இருக்கலாம். ஆனால் நீங்கள் உண்மையிலே சுவிசேஷத்தை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால் உங்களை ஸ்திரப்படுத்த வல்லவர் தேவன். அது இந்த ரகசியத்தினுடைய ஒரு பகுதி. சுவிசேஷத்தின் படியே, அந்த சுவிசேஷத்தின்குள்ளாக இருக்கின்ற ஒரு பகுதி என்ன? உங்களை ஸ்திரப்படுத்த வல்லவர் தேவன். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த தேவனுக்கு என்றென்றைக்கு மகிமை உண்டாவதாக என்று சொல்லி இந்த ரோமர் புத்தகத்தை முடிக்கிறோம். இதோடு ரோமர் பகுதி நாம் முடித்து விட்டோம். ஒருவேளை சில பகுதிகளை கேட்காமல் விட்டிருந்தா என்னோட அந்த யூடியூப் சேனல்ல பிளேலிஸ்ட்ல ரோமன் என்று சொல்லி இருக்கும். வரிசையாக பார்க்க வேண்டும் என்றாலும் பார்க்கலாம், அல்லது ஏதாவது விடுபட்டிருந்தால் அதில் நீங்கள் தேடி பார்க்கலாம்.